viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நட்மெக், அதாவது ஜாதிக்காய். வணக்கம் வியூவர்ஸ், நம்ம சமையல்கள்ல யூஸ் பண்ற ஒரு ஸ்பைஸ் தான் ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காயோட ஒரிஜின் இந்தோனேஷியான்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஜாதிக்காய் இந்தியாவிலையும் மலேசியாவிலையும் அதிகமா வளர்க்குறாங்க. இந்த ஜாதிக்காய் ஒரு இனிப்பு தன்மை கொடுக்கும். நிறைய இனிப்புகள்லயும் பேக்கிங்லயும் கூட ஜாதிக்காய் யூஸ் பண்றாங்க. நான்வெஜ் உணவுகள்லயும் ஜாதிக்காய அதிகமா பயன்படுத்துறோம். ஜாதிக்காயில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அது நம்ம உடம்புக்கும் அழகுக்கும் நன்மைகள் தருது. அந்த நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்பர் 1, ஜாதிக்காயில நிறைய volatile ஆயில்ஸ் இருக்கு. அது மசில் பெயினையும் ஜாயிண்ட் பெயினையும் சரி பண்றதுக்கு உதவுது. நம்பர் 2, ஏன்ஷியன்ட் மெடிசன்ல ஜாதிக்காய தூக்கம் வரத்துக்காக கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இன்சோம்னியா, அதாவது தூக்கமின்மை வியாதி உள்ளவங்களுக்கு ஜாதிக்காய் கொஞ்சமா சாப்பிட்டா தூக்கம் நல்லா வரும்னு சொல்றாங்க. நம்பர் 3, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் ஆன வயிறு வலி, வயிற்றுப்போக்கு, கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தீர்வு கொடுக்கும் ஜாதிக்காய். நம்பர் 4, ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல கிரேக்கர்களும் ரோமானியர்களும் ஜாதிக்காய பிரெயின் டானிக் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஜாதிக்காய் டிப்ரெஷனை குறைக்குமா. நம்பர் 5, நம்ம வாயில எப்பவும் துர்நாற்றம் வந்தா அதுக்கு அர்த்தம் நம்ம உடம்புல தேவையில்லாத டாக்ஸின்ஸ் இருக்கணும். அதுக்கு காரணம் நம்மோட இம்ப்ராப்பர் டயட் தான்னு சொல்றாங்க. ஜாதிக்காய் இந்த டாக்ஸின்ஸை நம்ம பாடியில இருந்து வெளியேற்றி பேட் பிரெத்தையும் சரி பண்ணிடுமாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.